அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்தில், அதாவது தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருகிறது, நாள் மற்றும் நேரம் பற்றிய தகவலை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதலில் வளர்பிறை கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? மார்ச் 23ஆம் தேதி பங்குனி 9ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று நமக்கு வந்து வளர்பிறை கிருத்திகை வருதுங்க. திதி நேரம் வந்து எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 1:27 தொடங்கி மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 11:49 வரைக்கும் நமக்கு வந்து கிருத்திகை திதி இருக்குதுங்க. அதனால நமக்கு என்னைக்கு கிருத்திகை பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 23ஆம் தேதி தாங்க. இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து விரதம் இருந்து வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காலையிலே எழும்பி நல்லா குளித்து சுத்தபத்தமாக இருந்துட்டு பூஜை அறைக்கு சென்று வந்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு வந்து சிகப்பு நிற பூக்கள் சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை வந்து உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். உங்களால் முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் வந்து முருகப்பெருமானுடைய ஆலயம் இருந்தால் வந்து கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்யுங்கள். மேலும் இந்த வளர்பிறை கிருத்திகை நாளன்று வந்து நாம் வந்து அன்னதர்மம் செய்வது வந்து ரொம்பவே சிறப்பு. முடிந்தவர்கள் வந்து கட்டாயமாக ஒரு நபர் இல்லைன்னா 3 நபருக்காவது வந்து உணவு தானம் செய்யுங்கள். ரொம்பவே சிறப்பு. கண்டிப்பாக இந்த 3 நபர்கள் இல்லைன்னா ஒரு நபருக்கு தான் நாம் வந்து அன்னதர்மம் செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களால் வந்து எத்தனை பேருக்கு அன்னதர்மம் வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்கள் வந்து அத்தனை பேருக்கு வந்து உணவு வந்து நீங்கள் வந்து வழங்கலாம். இவ்வாறு நீங்கள் வந்து உணவு அன்னதர்மம் செய்வதால் வந்து நம்மளுடைய வந்து தலைமுறை வறுமை சாபங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் வளர்பிறை கிருத்திகை நாளன்று வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் வந்து திருமண தடை அகலும், குழந்தை பேரு கிடைக்கும் என்று ஐதீகமாகவே சொல்லப்படுகிறது. ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.